என்ன ஒருத்தவனை வர சொன்னேன், சேர் மட்டும்தான் இருக்குது. டேய் எங்கடா போயிட்ட? டேய் கூப்பிட்டோனே வராம இருக்க. நான் என்ன ஹாலாண்டா ஐசக்கா? ஆர்சனல் பண்றா. எப்பட்றா இந்த மாதிரி குச்சமே இல்லாம அது ஒரு அஜெண்டாவா ரன் பண்றீங்க? இந்த கேம் வரத்தா இவன் வரல, அவன் வரல, இவன் வரல. அஜித் சொல்ற மாதிரி அவங்க இவங்க சரி, நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க? ப்ரோ நீங்க ஏதோ காசு கொடுத்து ஏமாத்தி தானே ஏதோ பண்றீங்க. எங்களுக்கு தெரியும். ரெஃபரியா வாங்கி வச்சிட்டீங்க. அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்து காசு கொடுத்து பிளேயரை வாங்க முடியலன்ட்டு மேட்ச் முன்னாடி மட்டும் பிளேயரை வாங்கி அவனை வீட்டுல லீவ் வாங்க வச்சிடுறீங்க. புரிஞ்சு போச்சுப்பா. வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேம் வீக் 28 உடைய ரிவ்யூ. இன்னைக்கு என் கூட வந்து சங்கர் இருக்காப்ல. எப்படியாச்சும் ஒரு ஆர்சனல் ஃபேனை பிடிச்சிடலான்னு சுபாஷ் எஸ்கேப் ஆயிட்டான். இன்னைக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய டிசைபிள்ஸ் பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு சங்கரை கோத்து விட்டுட்டு போயிட்டான். அதாவது நானே உன்னை கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நீ அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, ஏன்னா உன் மேனேஜர் கேள்வி கேட்கனா எனக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாரு. இன்னைக்கு வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து கேள்வி கேட்கறாங்க, 2 வார்த்தை தான், ஐ நோ த ப்ராப்ளம், தட்ஸ் இட், நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறான். ஏதோ குஸ் காம்படிஷன்ல உட்காந்து கேட்கற மாதிரி அவன் அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டான். அவன் என்ன கேட்கறாங்க, என்ன பதில் எதிர்பார்க்கறாங்க, அவர் ரெடியா இருந்தாப்ல அடுத்த பதிலோட அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேள்றான். இந்த கொஸ்டின் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாப்ல. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி நீ ஏன் சொல்லு, நான் ஒரு 4 கொஸ்டின் வச்சிருக்கேன், அது எதுக்குன்னு தெரியல, நீ சொல்லு. அவ்வளவுதான், நானும் அவர் மாதிரியே சொல்லிடுறேன். அடுத்த கொஸ்டின் எத்தனை வருஷம்டா இப்படியே ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? என்ன பிரச்சனைன்ட்டு அவருக்கு, உங்களுக்கு, பிரஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ரைக்கர் இல்ல, கோல் அடிக்க ஆள் இல்ல. அதனால என்னத்தை தான் பண்றது? நம்மளும் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் கடைசியில அந்த ப்ராப்ளம் அதுதான். நம்ம பாக்ஸ்குள்ள போய் பால் நெட்டு பின்னாடி போட முடியல. அதுதான் பிரச்சனை. வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு? அவ்வளவு. இன்னைக்கு வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமோட XG 0.9197 ஆர்சனலுக்கு. ஆனா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுக்கு 0.37. அது கூட அப்போ அந்த மேட்ச் உட்கார்ந்து முழுசா பார்த்த ஏனாமே நினைச்சுப்பாரு. ப்ரோ நீங்க வேற, நான் வேற ஆபீஸ்ல உட்காந்து காதுல போட்டு கேட்டுருக்கேன். என்னடா கேம் முழுக்க ரெஃபரி இது என்னது கமெண்டேட்டர் கத்த மாட்டான், ஆடியன்ஸ் கத்த மாட்டானுங்க, டெட்டா இருந்துச்சு. அட பாவீங்களா, மேட்ச் கேட்கற எனக்கே தூக்கம் வந்துரும் போல, அப்படிதான் இருந்துச்சு. அந்த XG சொன்னீங்கல்ல, அதுல 2 எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கேலோஃபியோரி ஒன்னு டிம்பர். அதுல வந்து கேலோஃபியோரி அடிச்சது போஸ்ட்ல அடிச்சு வந்துச்சு. அது அந்த போஸ்ட்ல பட்டாது இப்படி உள்ள போயிருக்க கூடாதா அப்படின்ட்டு நான் வேற மனம் உடைஞ்சு உட்கார்ந்து இருந்தேன். பீக் டெரரிசம் பால்றா, அதெல்லாம் அநியாயத்துக்குமான ஒரு கேமா தான் வந்து இந்த கேம் இருந்துச்சு. இப்ப இந்த 2 கேம், லாஸ்ட் 2 கேம், ஸோ இது வந்து டிரா ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வீக்கெண்ட் கூட வந்து வெஸ்ட் ஹாம் கூட தோத்தீங்க. அந்த கேம் பத்தி நாங்க வந்து ரிவ்யூ பண்ணல. 2 கேம்ஸ் இன் a row, 1 home 1 away, didn't score 1 goal, conceded 1 goal. 2 கேம்லயும் சேர்த்தி 2 கேம் சேர்த்து XG எவ்வளோன்னு பார்த்தா கூட எனக்கு வந்து அதை பத்தி நான் போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. எப்படி இவ்வளவு பேஷன்ஸ் இன்னுமே இருக்கு மிக்கேல் ஆர்டெட்டா மேல வந்துட்டு? ஹீஸ் பின் கிவன் த டூல்ஸ். அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியலடா அவங்க ஃபேன் பேஸ்ட. ஐ எம் நாட் கோயிங் டு கவுண்ட் ஆர்டெட்டா ஃபார் தி சீசன் பிகாஸ் ஹீஸ் ஹேட் திஸ் மெனி இன்ஜுரிஸ் அப்படிங்கிறான். ஃபார் கான்டெக்ஸ்ட் நான் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட் சீசன் லிவர்பூலுக்கும் 5 ரெட் கார்டு, உங்களுக்கும் இந்த சீசன் 5 ரெட் கார்டு. ஓகேவா? அதே மாதிரிதான் அந்த டாட்டனம் கேம்ல வந்து நீங்களாச்சும் 10 பேரோட முடிச்சீங்க, லிவர்பூல் 9 பேரோட முடிச்சாங்க போன சீசன். ஞாபகம் இருக்கா? ஒரு கிளியர் லெஜிட்டிமேட் 100% கோல ரெஃபரிஸ் ஏமாத்தி அது கொடுக்கல. அந்த லூயிஸ் டியாஸ் ஒரு கோல், ஆஃப் சைட் கோல், கரெக்டா? அந்த கேம்ல வந்துட்டு உடோகி அவன் காலிலேயே தடுக்கி விட்டு விழுந்தான். இருந்தாலும் ஜோட்டா செகண்ட் எல்லோ கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க. 2 பேர் வெளியே அமிச்சாங்க. அதுலயும் அந்த கேமை தோத்தோம். வேண்டைக்கு ஈசாக்கோடைய சேலஞ்ச்ல ரெட் கார்டு கிடைச்சது ஞாபகம் இருக்கா? இதுல அந்த சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல லாஸ்ட் மேன் டிஃபெண்டிங், அதுவும் ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஆனா அந்த கேம சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல டவுன் போய் ரிட்டர்ன் வந்து ஜெயிச்சோம். 2 கோல் போட்டு நியூ காசல் கேம். அதே மாதிரி இன்னும் 3 பேருக்கு ரெட் கார்டு கிடைச்சது போன சீசன். ஓகேவா? பிப்ரவரி மாசத்துல என்கிட்ட ரசீது இருக்கு, ரசீது வச்சிருக்கேங்கிற மாதிரி வந்து 12 ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் லிவர்பூலுக்கு இன்ஜுரியில இருந்தாங்க. சரி, அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு வந்து இன்ஜுரி இருக்கிறாங்க. ஆனா 12 பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்படி எல்லாம் இருந்துமே ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் லிவர்பூல் டாப் ஆஃப் தி டேபிள்ல தான் இருந்தோம். ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பிடிச்சி நீங்க மேல போய் 7 பாயிண்ட்ஸ் அபோவ்ல வந்து முடிச்சிட்டீங்க. ஓகே, அது இதெல்லாமும் லிவர்பூலுக்கு போன சீசன் இருந்துச்சு.
உங்களுக்கு நான் உங்க தனியா கூட சொன்ன ஞாபகம் இருக்கா? டேய் நீங்க செம்ம லக்கியா இருக்கீங்கடா இன்ஜுரிஸோட இந்த சீசனு. இந்த சீசன் நீங்க ஜெயிச்சே ஆகணும்னு போன சீசன் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த சீசன் சாக்காக்கும் ஹேவர்ட்ஸுக்கும் கான்டாக்ட் இன்ஜுரி கூட இல்ல. ஸ்ட்ரெஸ் இன்ஜுரிஸ் ரெண்டுமே. 1.2 மில்லியன் பவுண்ட் செலவு பண்ணி துபாய் ட்ரிப் போயிட்டு ஹேவர்ட்ஸ் இன்ஜூர் ஆக்கிட்டு வந்தீங்க. அது தேவையில்லாத அன்னெசரி ட்ரிப் அது. விட்டுருந்தா 1.5 வாரம் ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கேயே ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போய் பண்ணி வந்து உட்கார வச்சிட்டீங்க. 544 மில்லியன் நெட் ஸ்பெண்ட் யூரோஸ்ல ஆர்டெட்டா வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து. ஓகேவா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே. இதெல்லாம் பேசி இதெல்லாம் கூட நான் இதெல்லாமே ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம்டா. ஓகே, செட் பீஸ் எஃப்சி நீங்க செட் பீஸ்லயே கோல் வரல. இப்போ சாக்கா இல்ல டெலிவரி எடுக்கிறதுக்கு, ஆனா ரைஸ் இருக்கான ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவரிஸ் அப்படினீங்க. இப்போ அதுவும் இல்ல. என்னதான் இதுக்கு வந்து எப்பதான் நீங்க ஆர்டெட்டா மேல பழி போடுவீங்க சொல்லு ப்ரோ? நான் எதுக்கு ப்ரோ ஆர்டெட்டா மேல நாங்க முதல்ல பழி போடணும்? நீங்க சொல்லுங்களேன். லைக் அவன் 8th முடிச்சிருக்கான், 7th முடிச்சான், அதுக்கப்புறம் எல்லா வாட்டியும் செகண்ட் தான் வந்திருக்கான். ஆர்சன் வெங்கர் கிட்ட டாப் 4 முடிக்கிறதே ஒரு டிராஃபியா செட் பண்ணும். இவன் வந்து கடைசி 3 இயர்ஸா டைட்டில் சேலஞ்ச் பண்றான். நாங்க இந்த டைம்ல நாங்க அவனை சரி நாங்க அதே மாதிரி சொல்றேன். இப்ப ஆர்டெட்டா வந்து நாளைக்கு சாக் பண்ணிட்டாங்க. ஆர்சனலுக்கு ஒரு நல்ல மேனேஜர் கிடைக்கிறத விட ஆர்டெட்டாக்கு ஒரு கிளப் ஈஸியா கிடைக்கும். டாப் கிளப் ஈஸியா அவனை வந்து தூக்கிட்டு போவாங்க. ஒத்துக்கிறீங்களா? அது சொல்லுங்க. சம்மர்ல ரியல் மேட்ரிடே கண்டிப்பா தூக்குவாங்க அவனை. நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. சோ அதாவது ஆர்சனல்ல ஆஃபர் பண்ண முடியாத ரிசோர்சஸ் ரியல் மேட்ரிட் என்ன ஆஃபர் பண்ணுவா? எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைக்கர் வாங்கி தருவாங்கறியா? அவங்களுக்கு யார் வேணும் இதுக்கு மேல? அந்த கிளப்ல மாதிரி லோட் பண்றீங்க. அப்போ நீ சொல்றத பார்த்தா ஆர்டெட்டா கேன் ஒன்லி பெர்ஃபார்ம் வித் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். மத்தபடி அவனால பெர்ஃபார்மே பண்ண முடியாது. கரெக்ட்டா? அப்பனா வாட் டஸ் இட் சே அபௌட் ஆர்டெட்டா as a manager? சரி, வேர்ல்ட் கிளாஸ் பிளே ஆர்சனல்ல இருக்க எல்லாரும் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் இல்லையா? ஆர்டெட்டா தான கிரியேட் பண்ணா. நீங்களே சொல்லுங்க. சோ அப்போ இப்போ ஓகே ஆர்டெட்டா கிரியேட் பண்ணிட்டான். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆர்டெட்டா கிரியேட் பண்ணிட்டா இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்தாங்க. ஓகே. இப்ப சலீபா ரியல் மேட்ரிட்குள்ள போகணும். சென்டர் பேக்கா போக முடியும். கேப்ரியலும் ஒரு டாப் 5 யூரோப்பியன் கிளப்ல சென்டர் பேக்கா போக முடியும். கேலஃபியோரியும் கண்டிப்பா லெஃப்ட் பேக்கா மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ்க்குள்ள போயிடுவான். பென் ஒயிட் இன்ஜுரியில இருந்தா இப்பதான் வந்தான். ஓகே, பட் அவனும் டாப் ரைட் பேக்கா போக முடியாது. நீங்களே சொல்லிக்கிறீங்க. 105 மில்லியன் செலவு பண்ணி டெக்லன் ரைஸை வாங்கி கொடுத்தாச்சு. 40 மில்லியன் செலவு பண்ணி ஓடகாடை வாங்கி கொடுத்தாச்சு. சம்பந்தம் இல்லாம 30 மில்லியன் கொடுத்து இவன் தான் வேணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மெரினோ வாங்குச்சு. உனக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் தான் வேணும்னு தெரிஞ்சு 50 மில்லியனுக்கு சிட்டிக்கு போய் கொடுத்து கேப்ரியல் ஜெசூஸ் ஃபால்ஸ் நைனை வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் மாத்தினாரு. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சைனிங் சொல்லிட்டு ட்ரொசாட வாங்குனீங்க. இப்ப அவனும் வர்த்து இல்லைங்கிறீங்க. கேப்ரியல் மார்டினெல்லி பயங்கரமா ஆடும்போது வாவ் 8 மில்லியன் பயங்கரமான ஸ்டீல் அப்படினீங்க. செல்சிட்ட ஹேவர்ட்ஸ போய் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் வாவ் எவ்வளவு கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் பாத்தியாடா ஹேவர்ட்ஸ் நீங்க. அப்போ போர்டு எல்லாமே தான் பண்ணிருக்கு. 544 மில்லியனும் கொடுத்திருக்கு. அப்ப இப்ப எப்படி போர்டு ஒரே ஒரு நீங்க ரைஸ் வாங்குற வரைக்கும் we are a DM away from the title அப்படினீங்க. ஓகே, DM வந்துருச்சு. ரயா வாங்குற வரைக்கும் ச்சே எங்களுக்கு வந்து ராம்ஸ்டேல் தான பிரச்சனை. கேர்ள் வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர் வந்தா டைட்டில் அப்படினீங்க. ஓகே, அது என் தலைவனுக்கு செலவு வச்சிருக்கேன். இல்ல உனைய மட்டும் நான் விட்டுறேன் ராம்ஸ்டேல் பத்தி. அதுவும் செய்யுங்க. இப்ப அதுவும் வரல. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இப்ப வேணுங்கிறீங்க. உண்மையா ஸ்ட்ரைக்கர் வாங்கி கொடுத்தாவாச்சு நீங்க அனுப்பீங்களா? அதான் என் கேள்வி. ப்ரோ ஆக்சுவலா நீங்க சொல்ல கரெக்ட் தான். லைக் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், கண்டிப்பா டிராஃபிஸ் எதிர்பார்க்கணும், அது தப்பு இல்ல. பட் 500 மில்லியன் நாங்க வந்து கடைசி ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்படி பார்த்தா ஆவரேஜ் அவுட் பாத்தீங்கன்னா ஈச் இயர் 100 மில்லியன். அதெல்லாம் சிட்டி இப்போ ஜான்வரி விண்டோல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய 500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு பார்த்தா ETH அப்படின்னு வந்து எல்லாருமே கடைசியில வந்து 300 மில்லியன் 400 மில்லியன் மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவன் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லயே அவன்கிட்ட 2 ட்ரோபி இருக்கு. எங்க கிட்ட 3 இருக்கியா? பட் அதே மாதிரி ஹேவர்ட்ஸ் இருந்த வரைக்கும் ஆக்சுவலா நாங்க டீசென்ட் தான். லைக் நீங்க அப்ப பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அவன் இன்ஜூர் ஆனதுனால அதுக்கடுத்து ஒரே ஒரு வாட்டி மெரினோ அந்த ஒரு மேட்ச் லெஸ்டரோட 2 கோல் அடிச்சான். ஹேவர்ட்ஸ் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 கோல்ஸ் அடிச்சிருக்கான் அவனும். லைக் அவன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா யார் உங்களோட கோடி கேக்போ அவனோட அதிகமா அடிச்சிருக்கான். சானோட அதிகம். சான்லாம் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கர், அவனோட அதிகமா அடிச்சிருக்கான். சோ அவன் இருந்த வரைக்கும் ஒர்க் ஆச்சு. அவன் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து ஹேவர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே ஃபுல் கேம் ஆடி இருக்கான். 90 மினிட்ஸ் கப் காம்படிஷன்ஸ், சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக். கரெக்ட். ஜெசூஸ் இருந்தும் ஆர்டெட்டா ஹேவர்ட்ஸ தான் ஆட வச்சான். அதே நீ ஒத்துடுதான் ஆகணும்.
ஆமா ப்ரோ, அதுதான் சொல்றேன். ஆர்டெட்டா ஹாவர்ட்ஸ் ஆடுனனாலதான் எங்களால விங் சைடுல வந்து பால் எடுத்துட்டு போய் இது பண்ண முடிஞ்சது. ஓகே ஏரியல்ஸ்லாம் அவ்வளவு வின் பண்ணா. ஓகே அதே மாதிரி ஹாவர்ட்ஸ் வந்து டிஃபென்ஸ்க்கு வருவான். அதுதான் ம் ஸ்ட்ரெஸ் ம் இன்ஜுரி தான், நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ம் ம் ஏன்னா அவன் இந்த ஒரு 11 பிளேயர் தான், இந்த ம் 13 பிளேயர் தான், இவங்க விட்டா என்னால மாத்தி யோசிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவன் அந்த 13 பேர் மேல அவ்வளவு ஸ்ட்ரெஸ் போட்டான். கரெக்ட் போன சீசன் மிச்ச பிளேயர்ஸ் அவைலபிளா இருந்தாலும் கூட இந்த சீசன் அதே 13 பிளேயர் தான் வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேரை வாங்கி போட்டு போன வருஷம் இந்த ஸ்குவாடோட இந்த வருஷம் ஸ்குவாட் ட்ரிம் பண்ணிட்டான். கரெக்ட் ரீஸ் நெல்சன், எமில் ஸ்மித்ரோ, ம் சாபியோ வேரா இவங்கெல்லாம் ம் தூக்கிட்டதுனால இப்ப அதோட எல்லா இதுவும் வந்து சூது தன்னை கவுங்கிற மாதிரி இப்ப வந்து அவனை கவி இருக்கு. ம் ஸோ நீ ஸ்குவாட் ட்ரிம் பண்ண போறேன்னா அதுக்கேத்த பேக்கப் வச்சிருக்கணும். இப்போ ம் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி 1 இயர் நீ ப்ரோமோட் பண்ணிருக்க, ஓகே. பட் அவங்க அகாடமி பிளேயர்ஸ், நீ அதுக்கேத்த மாதிரி அவங்க லைக் சப்போர்ட் பண்ற அளவுக்கு நீ ஃப்ரண்ட்ல வந்து டெப்த் இது இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பா. ம் என்ன கேட்டா மெரினோ வாங்கி போடுறதுக்கு பதிலா கண்டிப்பா நீ ஒரு ஸ்ட்ரைக்கர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அது அது சேம் ரொம்ப வித் நான் அதேதான் கேலஃபியோரிக்கு சொல்லுவேன். சோ நீ டியர்னிய மூவ் ஆன் பண்ணல, டிஎன்ஏ மூவ் ஜின்செங்கோவையும் முடியாது ப்ரோ, ஏன்னா அவன் இன்ஜூரியில இருந்தான். ஸோ அவன் அதான் வித்திருக்கவே சொல்றேன். சோ அப்ப டெக்னிக்கலி நீ அவனை மூவ் ஆனும் பண்ண முடியல, ஜின்செங்கோ நீ அவனையும் மூவ் ஆன் பண்ண முடியாது. ம், மைல்ஸ் லூயிஸ் கெல்லியும் ஒருத்தன் அகாடமியில் இருக்கான்னு உனக்கு தெரியும். ம், ஏதாச்சும் ஒரு இன்ஜுரினா அவனை கூட்டு வரலாம், அவன் நல்ல ப்ராஸ்பெக்ட்னு உனக்கு தெரியும். ம். ஸ்டில் நீ 40 மில்லியன் போய் ஒரு இவனை லெஃப்ட் பேக்க வாங்கின. த சேம் கரெக்ட். கேலஃபியோரி வந்து வாங்கினது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவன் ஸ்ட்ரைக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி அவனை வாங்கினதுதான் தப்பு என்ன கேட்டா. அவ்வளவுதான். அதாவது ஆர்டெட்டா என்ன சொல்லிட்டா அப்படின்னா பிரஸ் மேட்ச் ப்ரீ மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சீசன் சொன்னாப்ல, ம், எங்களை வந்து நீங்க வந்து பிசிக்காலிட்டி இல்ல நீங்க, ஆனால தான் இப்ப நான் பிசிக்கல் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி விளையாட வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாப்ல. பட் வெரி வெரி புவர் ஸ்குவாட் பிளானிங் ஃப்ரம் ஆர்டெட்டா போர்டு எல்லாருமே. ஆனா ஆர்டெட்டாவும் இன்க்ளூடட் நான் சொல்றேன். நான் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஜனவரியில வந்து போர்டு பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்கல அப்படின்னா, நீ ஏற்கனவே 25 பிளேயர் இருக்கிற ஸ்குவாட் இருக்கு. ஓகே 23. ஓகே நீங்க நல்லா பிளான் பண்ணி 23. இப்ப நீங்க சும்மா ஜனவரியில போய் 3 பிளேயர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க இருக்கிறவன அனுப்பணும். ம். அனுப்பாம இவனையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இவனுங்களையும் வச்சுக்கிட்டு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? 25 பேர் தான் வைக்க முடியும் ஒரு ஸ்குவாடுக்கு. மத்தவன் என்ன பணத்தையும் கொடுத்துட்டு சும்மா உட்கார வைக்க போறீங்களா? அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். லைக் இப்போ வந்து பிளேயர் கிளியர் அவுட் பண்றதுங்கிறது ஆர்டெட்டா கையிலயும் கிடையாது. ஏன்னா அதுவும் போர்டு கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து நீ வா So, உனக்கு அப்போ 5 வருஷமா ஏன் அந்த கிளியர் அவுட்டே நடக்கல? இப்ப இதுல வந்து ஒரு 90% ஆர்டெட்டா ஸ்குவாட் நீ சொல்லாமா? 100% ஆர்டெட்டா ஸ்குவாட் தான் என்னை கேட்டா. ம், சாக்காவும் சலீபாவையும் வந்து ஆர்டெட்டா சைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சாக்கா பண்ணல, சலீபா எனக்கு தெரியல. சாக்கா ஆமா அவங்க 2 பேருமே வந்து இவன் எம்ரியோட இதுதான். கரெக்ட். மார்டினெல்லி சேர்த்து. ஆமா. ஆமா அப்படி பார்த்தா 3 out of 11 players are from the previous regime. ம். அதுல 2 players are world class players. இப்போ அப்படி பார்த்தா ஆர்டெட்டா வாங்கின எவனும் ஒழுங்கா பண்ணல. ஆர்டெட்டாக்கு முன்னாடி கொடுத்த 2 பிளேயர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ அப்படிலாம் இல்லையே ப்ரோ. ஓடகார்ட்லாம் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் டீம் ஆஃப் தி சீசன்ல இருந்தா போன வருஷம் புடிச்சிட்டான். நானா வரக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீ ஏன் கொண்டாந்து நிப்பாட்டிட்ட இப்ப சொல்றா. அதுதான் சொல்றேன். எல்லாரும் ஆடகார்ட் போட்டு அடிக்கிறானுங்க. ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் டீம் ஆஃப் தி சீசன்ல இருந்திருக்கான். 3 வாட்டி டைட்டில் சேலஞ்சுக்கு போயிருக்கான். நீங்க எப்படி ஆடகார்ட் அடிப்பீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு எல்லாரும் ஏன் அடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லப்பா. உன்னோட குருவும் ட்விட்டர்ல வந்துட்டு ஓடகார்டு கிளம்புங்கிறான். நான் கேட்கேன், ஓடகார்டு பாக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு ஓடகார்டுனால ஏதோ ஒண்ணு பண்ண முடியலையா? ஓகே, ஓடகார்டு இல்லைன்னா நீங்க பாக்ஸுக்கே வர மாட்டீங்களா? ஆமா அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். லைக் அந்த மிட்ல இருந்து கொண்டு வரது ஆடகார்ட் தான். லைக் அவன் இந்த சீசன் இன்ஜுரிக்கு அப்புறம் அவன் ரொம்ப சேஃபா ஆடுறான், எல்லாம் ஓகே, அது புரியுது. லைக் அவனோட ஃபார்ம் டிப் ஆயிடுச்சு எல்லாம் ஓகே. ஆடகார்டு அடிக்கிறது என்ன ஒத்துக்கவே முடியாது நான் சொல்லிட்டேன். இப்ப என்னடா இப்ப வந்து ஓகே இட் லுக்ஸ் லைக் ஐ திங்க் தி பிரீமியர் லீக் இஸ் டன் ஓபன்லி. நான் இத்தனை நாளா நான் சொல்ல ஐ திங்க் இட்ஸ் டன். 13 பாயிண்ட்ஸ், 1 கேம் இன் ஹேண்ட். அப்படி பார்த்தாலும் 10 பாயிண்ட்ஸ். பட் அந்த கேம் இன் ஹேண்ட் வந்து நீங்க செல்சி ஆடணும். So that again is not going to be easy. அது வந்து இதுக்கு மேல நாங்க ஆடுற கேம்ஸ் எல்லாமே நாங்க வந்து லூஸ் பண்ணாம இருந்தா போதும். எப்படியும் டைட்டிலுக்குலாம் நாங்க சேலஞ்ச் பண்ண மாட்டோம். எங்களோட மன திருப்திக்காகவாது நீங்க வந்து லூஸ் பண்ணாம டிராலியாவது போங்க. ஏன்னா கோலும் அடிக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் டிஃபென்ஸாவது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதையாவது பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான் இருக்கு. இல்ல எப்படி ஆயிப்போச்சுன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கும் கீழ இருக்கிற நாட்டிங்கமுக்கும் 6 பாயிண்ட்ஸ் கேப். அதே மாதிரி சிட்டிக்கும் 7 பாயிண்ட்ஸ் தான் கேப். சிட்டி இவ்வளவு மோசமான சீசன் இருந்தும் அவங்க உங்களுக்கு மேல முடிச்சாங்கன்னா எனக்கு அது புரியுதுடா. ஆர்டெட்டா அமிச்சா நாங்க யார ப்ரோ வாங்குறதுங்கிற கேள்வியும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க வெங்கருக்கு வச்ச அதே குறிக்கோள் தான் இப்ப வைக்கிறீங்க. கெட் அஸ் டாப் 4 அவ்வளவுதான்.
ப்ரோ அது அப்படிங்கிற இப்போ மாதிரி. வைக்கிறோம். பட் எவ்ரி இயர் கடைசி 3 இயர்ஸ்ல டைட்டில் தான் சேலஞ்ச் பண்ணி லைக் இந்த இது சேர்த்து. இந்த இயர் தான் லைக் ரொம்ப அன்பார்ச்சுனேட். ஜான்வரிலேயே நாங்க வந்து கை கொடுத்துட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு. அது சாக்காவை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால அப்படி. அதே மாதிரி எல்லாருமே இன்ஜூர் ஆயிட்டாங்க. அதனாலதான் நான் மொத்தம் நீ வந்து இன்னும் ஆட்டட்டா விட மாட்டேங்கிற, அவன் தான் இருந்தே ஆகணுங்கிற. நீங்க எப்படியும் மாற மாட்டீங்கடா. ப்ரோ அது கூட பரவாயில்ல. போன மேட்ச் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மேட்ச் முன்னாடி நாங்க ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாருமே கை விரிச்சுட்டு நாங்க இப்படி உட்காந்துருக்கோம். எவனோ ஒரு இன்டர்வியூவர் வந்து கேட்டிருக்கான் ஆர்டெட்டாட்ட, டைட்டில் சேலஞ்ச் முடிஞ்சிச்சுல அப்படின்னு. ஆர்டெட்டா வந்து ஓவர் மை டெட் பாடியோ அந்த மாதிரி சொல்லியிருக்கான். டேய் இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்க நீ அடிப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி பேச்சுல எவ்வளவு ஆணவம் இல்ல தைரியம் எனக்கே தோணுச்சு. சுபாஷ் வந்து இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தான், இன்னும் மேத்தமேட்டிக்லி இட்ஸ் இம்பாசிபிள் ஒருத்தன் வந்தானா அவன் மட்டும் வரட்டும். நீ என்ன வேணா சொல்லு, கோல் அடிக்க மாட்டோம்டா, ஏன்டா இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க, போ பாவம்டா நீ விட்டுறா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஐயோ ஓவர் மை டெட் பாடின்னு அடுத்து விட்டுட்டு போயிட்டான். பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் பட் ஓவர் ஃபார் ஆர்சனல். அது வந்து கொஸ்டின்ஸ் நீட் டு பி ரைஸ்ட். நெக்ஸ்ட் அப் வந்து 1 சாலிட் வீக் பிரேக் இருக்கு அண்ட் PSV கேம் வருது சாம்பியன்ஸ் லீக். அது அவே கேம் ஃபர்ஸ்ட். அதுல என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. பட் மூவிங் ஆன் டு லிவர்பூல், சாலிட் வெரி வெரி சாலிட் கேம் அகேன்ஸ்ட் நியூகாசல். ஃபர்ஸ்ட் கோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் நியூகாசல் செகண்ட் ஹாஃப்ல ஏர்லி ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் உள்ள வர மாதிரி தெரிஞ்சது. பட் அதுக்கப்புறமும் செகண்ட் கோலை போட்டுட்டு கம்ப்ளீட்டா வந்து கேமை முடிச்சிட்டாங்க லிவர்பூல். ரெண்டு கேமுமே சரி. ரெண்டு கேமும் சரி. அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கர் இல்ல, அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க. ஏன்னா இன்னும் நாங்க என்னமோ வந்து அவங்கள படுக்க வச்ச மாதிரி, ஈசாக்கையும் சரி ஆலண்டையும் சரி நாங்க என்னமோ படுக்க வச்ச மாதிரி, என்னமோ அவனுங்க வரலன்னா நாங்க என்னடா பண்றது? எப்படி ஆடாம இருக்காங்க எனக்கு புரியவே இல்லப்பா. நாங்க வந்து ஈசாக்கு நான் பொட்டி கொடுத்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் எங்களுக்கு தான் வரான். அதனால நாங்க இப்பவே பொட்டி கொடுத்து வச்சுட்டோம். தம்பி இந்த கேம் நீ வேண்டாம், நீ அடுத்த சீசன் வந்து ஆன்ஃபீல்ட்ல ஃப்ரெஷ்ஷா வந்து எங்களுக்காக ஆடு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால ஈசாக்கு சொல்லிட்டோம். ஹாலண்டுக்கு வந்து ஏதோ காண்டு போல உங்க மேல. அதனால சரி நம்ம வந்து லிவர்பூல வந்து ஏதோ ஹர்ட் பண்ண வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம போய் நம்ம வந்து டென்ஷன் ஆகி டயர்ட் ஆகிட்டு எல்லாம் ஆடணும். எப்படி இருந்தாலும் ஆர்சனலுக்கு மேல நம்ம முடிச்சிருவோம், லிவர்பூல் பாட்டுக்கு போய் டைட்டில் அடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டான். இன்னைக்கு பாத்தியா எப்படி அது எப்படி இன்னைக்கு வந்து 2 கோல் போட்டான் சொல்லு, அது எப்படி முடிஞ்சது? எல்லாம் பிளானிங் தான், எல்லாமே உங்க மேல இருக்கிற காண்டி, அதெல்லாம் உங்க ஃபேன்ஸ் பண்றதுனாலதான். சும்மா இருந்தவனை போய் சொரிஞ்சு விட வேண்டியது. அப்புறம் கேட்டா வந்துட்டு PL இஸ் நாட் அப் டு த லெவல்ஸ் அப்படிங்க வேண்டியது. ஏன்டா ஒருத்தவன் 4 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சான், அப்போ உங்களுக்கு தெரியல. போன வருஷம் வரைக்கும் நீங்க கடைசியில போய் செகண்ட் முடிச்சீங்க, அப்பவும் தெரியல. இந்த வருஷம் நாம ஜெயிக்க போற மாதிரி இருந்தா மட்டும் PL இஸ் நாட் அப் டு தி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்ற வேண்டியது. ஆமா தானே, நீங்க லக்கி தானே. ஏன்னா இந்த வருஷம் ராட்ரி இல்ல, ஆர்சனலுக்கு இவ்வளவு இன்ஜுரிஸ், நீங்க பறந்து போயிட்டீங்களே. அப்ப போன வருஷம் எங்களுக்கு இந்த ஒரு நாய் பேசிட்டாரா, இன்ஜுரிஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஃபுட்பால் அப்படி நீங்க அப்ப மட்டும் என்னது? போன வருஷம் நீங்க என்ன செகண்டா முடிச்சீங்க? இல்ல தேர்ட். செகண்ட் உங்களுக்கு எனக்கு 6 பாயிண்ட் தானே கேப். இப்ப நீங்க இப்ப தேர்டா போர்த்தான்னு தெரியல இந்த சீசன். அது இன்னும் போகல, இப்ப வரைக்கும் பேசல. சீசன் முடியிட்டு. பட் ஐ மீன் லிவர்பூல் ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போனாலும் ரியல் மேட்ரிட் வந்தாலும் அன்னைக்குன்னு பார்த்து எம்பாப்பே இன்ஜுரி ஆயிடுவான், வினிசியஸ் ஆட மாட்டான், ரொட்ரிகோ ஆட மாட்டான். நடக்கும், எழுதி வைங்க நடக்கும். 97 பாயிண்ட் எடுத்துட்டு 1 பாயிண்ட்ல தோத்தோம். 98 பாயிண்ட் எடுத்துட்டு 2 பாயிண்ட்ஸ்ல தோத்தோம் லாஸ்ட் டேல போய். இதெல்லாம் சேர்த்து வச்சு கடவுளா பார்த்து நீங்க போய் ஜெயிச்சுன்னு சொன்னா நாங்க எடுத்துக்கிறோம்ப்பா. இதுக்கு மேல எங்களால முடியாது. இது எப்படின்னா செலவே பண்ணாத ஸ்லாட் உள்ள வந்து ஜெயிச்சு விட்டாரு. ஃபேஸ் 1 2 3 4 5 6 வந்துருச்சு. இன்னமே நீங்க அப்படியேதான் இருக்கிறீங்க. அதத்தான் நீங்க பாக்கணும். அதை விட்டா வந்துட வேண்டியது. ஆட்டட்டா 1 PL ஜெயிச்சா கிளாப்பே ஈக்குவல் பண்ணிடுவான். அது எப்ப? அஜித் கேக்குற மாதிரி அவன் ஜெயிக்கிறான் இவன் ஜெயிக்கிறான், நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க சார்? உங்க வாழ்க்கையை பாருங்க. நான் இப்போ ஆட்டட்டாவை பத்தி. சரி, லிவர்பூல் ஐ திங்க் டைட்டில் ராட்டப்ல கண்டிப்பா. நீங்க இன்னமும் இந்த ஆர் ஃபேவரட்ஸ்ங்கற கதையெல்லாம் விடக்கூடாது. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சொல்லுங்க. ஃபேவரட்ஸ்னா என்ன ஃபேவரட்ஸ்? 13 பாயிண்ட் ஏறி ஓடியாச்சு. இதுக்கு மேல வாய்ப்பே இல்ல, யாருமே சொல்ல முடியாது. இல்ல ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் கேம் நான் சொல்லியிருந்தேன், அந்த நெக்ஸ்ட் ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தேன், அந்த 5 கேம்ஸ், இந்த 5 கேம்ஸ்க்கு அப்புறம் லிவர்பூல் இன்னுமே ஒரு 7 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தாங்கன்னா ஐ வில் கான்ஃபிடென்ட்லி சேவ் யூர் அந்த டைட்டில்னு சொல்லி we will win the title சொன்னேன். இப்போ அட்லீஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் அஹெட். நீங்க செல்சி கேமை ஜெயிச்சாலும் அட்லீஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் அஹெட். இதுக்கு மேல வந்து 10 கேம்ஸ்ல 10 பாயிண்ட்ஸ் லீட் வச்சுக்கிட்டு லிவர்பூல் வந்து தோத்தாங்கன்னா ஐ திங்க் இட் will be the biggest battle job. வாய்ப்பே இல்ல. அது எல்லாருமே தெரியும் கண்டிப்பா தோக்க மாட்டாங்கன்னு. எவனாவது அடிச்சாலும் ஜெயிச்சு கொடுத்துருவான். I think Liverpool will win the title. அவ்வளவுதான். I don't think anyone can catch Liverpool at this point. But coming down to Man City, டாட்னம் கேம்ல போனாங்க. எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பயங்கரமா மோசமான ஸ்டேடியம் இது.
ஆனா போய் ஈஸியா டாமினேட் பண்ணி 2 ஹாலண்ட் கோல்ஸ்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இட்ஸ் an ஆஃப் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் சீசன் மாதிரி. ஏன்னா நியூ காசில்ல போட்டு 2 இல்லையா? கடைசி கோல் டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனா டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்களா? ஓகே. அது ஹேண்ட்பாலே கிடையாது. அது எப்படி ஹேண்ட்பால் வேற என்னன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்ட்பால் இல்லன்னு ப்ரூவ் பண்ணவங்களுக்கு ரீசன் இல்லையா? டேய் அப்ப அது ஹேண்ட்பால்னு சொல்றதுக்கு ரீசன் இல்லையாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வீடியோ பாக்கும்போது. ஆடா பாவி. ஆன்ஃபீல்ட்ல வந்து ஹேண்ட்பால் கொடுத்தாங்களா இல்லையா? ஆன்ஃபீல்ட்ல ஹேண்ட்பால் கொடுத்துட்டான். ஆனா வீடியோல பாக்கும்போது கையில பட்ட மாதிரி தெரியல. சரி. எவிடன்ஸ் இல்லன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டான் கோல. அட பாவி யாரா நீ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. சோ ஹேண்ட்பால் படலைங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லையாமா? கையில பட்டுச்சுன்னு எவிடன்ஸ் இல்ல. சோ ஆன்ஃபீல்ட் டெசிஷன் ஸ்டேஸ் ஹேண்ட்பால். சோ கோல் கேன்சல். என்னடா டெசிஷன் இது அப்படின்னு இருந்துச்சு எனக்குலாம். ஏதோ சிட்டி காசியும் அப்படி எல்லாம் பண்றானுங்க. வழக்கமா பண்ண மாட்டானுங்க. சிட்டிக்கும் பண்றானுங்க. இப்ப எனக்கு அதான் சிட்டி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே காண்ட் உங்க மேல இருக்கானுங்க. உங்களுக்கு மேல முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. என்ன பண்றது கையை கொடுத்துட்டு போயிருவோம். அடுத்த சீசன் பாத்துக்கிறோம் நாங்க. என்னப்பா செய்யறது விதி விளையாடுச்சுப்பா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இயர் இஸ் அவர்ஸ். எங்கள மாதிரி நீங்களும் ரெடி ஆயிக்கீங்க. மேன் யுனைடெட் வந்து 3-2 இந்த கேமை ஜெயிச்சாங்க. ரெட் கார்டு ஃபார் பேட்ரிக் டோர்கு. ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஒரு கோமாளித்தனம் ஃப்ரம் ஒனானா அண்ட் டோர்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கோலை வந்து போட்டாங்க. அப்புறம் ரெட் கார்டு வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு கோலை வந்து கன்சீட் பண்ணனுங்க. மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹெட்டர். 3 கோல் செட் பீஸ் கோல்ரா. அதேதான் ப்ரோ சொல்ல வந்தேன். என்னதான்டா அமோரிம்க்கும் செட் பீஸுக்கும் என்ன இதுன்னே எனக்கு புரியல. தயவு செஞ்சு ஒரு கோச்சை ஹையர் பண்ணுங்க. செட் பீஸ் படு மட்டும் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் கோல்லாம் முரட்டு கோமாளித்தனம். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் இருக்காதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டோர்கோ செகண்ட் கோலும் அதே கிராஸ்ல எவனும் டச் பண்ணவே இல்ல, நேரா உள்ள போயிருச்சு. எனக்கு புரியாத ஆச்சரியம், இவனுங்க போட்ட 3 கோலும் செட் பீஸ் கோல்ரா. ஆமா ப்ரோ. எனக்கு அதான் எனக்கு புரியவே இல்லை. மெக்வாயர் என்னன்னா போய் ஹெட்டிங் பண்றான், இல்ல ஒரு மத்தவனுங்களா போய் ஷாட் எடுக்கிறானுங்க ஃப்ரீ கிக்ல இருந்து. டேய் இப்படி எல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்களா, நீங்க என்னடா டக்குன்னு செட் பீஸ் எஃப்சி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த யோசனையா இருக்கு யுனைடெட்ல. பட் யுனைடெட் வந்து எவர்டனும் டிராப் பண்ணனால, டாட்னமும் வந்து தோத்தனால வந்துட்டு யுனைடெட் டக்குன்னு வந்து 14th வந்துட்டாங்க. சேம் பாயிண்ட்ஸ் வித் டாட்னம். பட் ஆனா 1 பாயிண்ட் அஹெட் ஆஃப் எவர்டன். நாளைக்கு வந்து வெஸ்டாம் ஆடுறாங்க. வெஸ்டாம் வந்து ஜெயிச்சாங்கன்னா they will go on equal points with யுனைடெட். யுனைடெட் சீசன் பத்தி என்ன சொல்றது? ஏன்னா போன வீக்கெண்ட் வந்து யார் ஆனானுங்க எனக்கே ஞாபகம் இல்லையே. வீக்கெண்ட் வந்து எவர்டன் கூட அந்த 2-2 டிரா, அந்த கடைசி நிமிஷத்துல போய் ஆமா கம்பேக் பண்ணி அப்புறம் அந்த பெனல்ட்டியை வந்து ஓவர் டர்ன் பண்ணி வேற 2-2 டிரால முடிச்சானுங்க. என்னதான் சொல்றது அமோரிம் பத்தி? அமோரிம் அது அவரே முதல்ல வந்தோடனே சொல்லிட்டாரு, இந்த சீசன் இன்னும் இந்த சீசனும் சரி அடுத்து வரப்போற நாட்களும் சரி நல்லா அழுவோம்ப்பா, கவலைப்படாதீங்க, அதுக்கப்புறமா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே மாதிரி அமோரிம்லாம் எனக்கு தெரிஞ்சு அவன் டாக்டிக்ஸ் எல்லாம் மாத்த தேவையில்லை. ஏன்னா அவன் அப்படி ஆடுவான்னு சொல்லிதான் அவன் அங்க இருந்து கூப்பிட்டுருக்காங்க. இப்ப யுனைடெட்காக நீ டாக்டிக்ஸ் மாத்துன்னு சொல்லி தான் ஆட முடியாது. அமோரிம் அவன் டாக்டிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுங்க, டைம் கொடுங்க. இந்த சீசன் அடுத்த சீசனும் மணி என்ன சொன்ன மாதிரி அவ்வளவுதான், இதே மாதிரி தான் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் வரும், அப்போ they will fly. இல்லனா அப்பயும் வழக்கம் போல அடுத்த மேனேஜர் சாக்கு ரிப்பீட், அவ்வளவுதான். ஏன்னா இப்பவே வந்துட்டு எவனுக்கும் சோறு இல்லையா, கேண்டீனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். டேய் உலக மரியாதை டிஃபன் பாக்ஸை கொண்டாங்கன்னு எஸ்டிஆர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு இன்னொரு புது பொருளை சும்மா கிளப்பி விட்டானுங்க. நீ போட்ட சட்டையை நீயே தாண்டா வாஷ் பண்ணி கொண்டு வரணும் அடுத்த கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பொருளை கிளப்பி விட்டானுங்க. அது பிளேயர்ஸ்க்கு சொல்றாங்க ஓகே, ஆனா அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் அவங்க எல்லாம் பாவம், அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுருக்கலாம். பிளேயர்ஸ்க்கு எல்லாம் என்ன எவ்வளவு காசு தரானுங்க, அது என்னமோ அதெல்லாம் போடாம விட்டனால 1 மில்லியன் சேவ் பண்ணிட்டானா. அடைய அந்த 1 மில்லியனை சேவ் பண்ணி நீ என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பண்றானுங்க. ஆண்டனி மாதிரி பிளேயரை போய் 100 மில்லியன் 70 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வரானுங்க. இதுல வந்து அதாவது இணையாஸ் வந்ததுக்கு அப்புறமாச்சு மாறும் நினைச்சாங்க. பட் ஆக்சுவலா அதுலயும் கோமாளித்தனம் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கூட்டு வந்தாங்கல்ல நியூ காசில்ல இருந்து, அவன் பேரு டான் ஆஷ்வர்த், அவனை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு 4 மில்லியன், அதுக்கப்புறம் அவனோடைய சம்பளத்தையும் கொடுத்து அவனை சாக் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 3 மில்லியன். சூப்பர்ல. இதுல கேட்டா வந்து இணையாஸ் வருது விடியல் வர போகுதுன்னு நினைங்க. இணையாஸ் வந்து ஒண்ணு வர மாதிரி தெரியல, கோமாளித்தனத்துக்கு மேல கோமாளித்தனம் தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல ஏதோ அந்த சம்மர்ல வந்து ஒரு 4-5 பிளேயரை வாங்கி கொடுத்துக்கிது அமோரிம் வச்சு ஓட்டினானுங்கன்னா தான் சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் டவுட் தான், என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியல. பட் மூவிங் ஆன் டு செல்சி, கேமை ஜெயிச்சு போட்டானுங்க சவுத்ஆம்ப்டன் கூட. ஆனா அது வரைக்கும் அவங்களோட ரிசல்ட் ரொம்ப மோசமான நிலைமையில தான் வந்து இருந்துச்சு இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1-2 மந்த்ஸா.
ஆமா. எனக்கு அதெல்லாம் கூட நான் விட்டுருவானுங்க வந்து அழகா வந்து ஈஸியா ஜெயிச்சானுங்க. எத்தனை 4 கோல் போட்டானுங்க. எல்லாருமே கோல் போட்டாங்க. எனக்கு இந்த கோல் பாமர் வெளியே வந்துட்டு டோன்ட் வரி ஐ வில் பி பேக் அப்படின்லாம் சொல்றான். ஏய் என்னடா இது? இதெல்லாம் தேவையா? அது கரெக்ட் தான் ப்ரோ. அவன் என்ன கடைசி ஒரு 11 மேட்சா இந்த மேட்சும் சேர்த்தா 12 மேட்ச்ல 3 கோல் கான்ட்ரிபியூஷன் என்னமோ தான் பண்ணியிருக்கான். எல்லாருமே அவன் தான் வந்து லைக் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செல்சி, லைக் டீமே அவனை வச்சுதான் பில்ட் பண்ண போறோம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஓகே, லைக் நெக்ஸ்ட் ஜென் ஹசார்ட் எல்லாமே சொன்னாங்க. பட் அவன் பெர்ஃபார்மன்ஸ்ல லைக் இப்ப என்ன 12 மேட்ச்ல 3 கோல் அசிஸ்ட்னா என்ன ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட் ஆஃப் த கேம்ஸ் ஹி ஹஸ் பிளேடா இல்ல ஒன் ஆஃப் த கேம்ஸ் ஹி ஹஸ் பிளேடு. அதுல வந்து அவனோட கான்ட்ரிபியூஷனே அவ்வளவு கம்மியா இருக்கு. சோ லைக் எல்லாருமே அவனை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, நீ இன்னும் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி ஹைப்பும் அவ்வளவு ஆயிடுச்சு. அதுல இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்க யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி மத்தவங்களையும் பிளேம் பண்ண கூடாது. ஏன்னா பாமர் இப்படி ஆடுறான், சான்ஸ் கிரியேட் பண்றான், மத்தவங்க அடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி மத்த எல்லாரையும் வந்துட்டு அப்பனா நீ பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கும் அவன் பண்றது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கறதால லைக் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர், டிமாண்டிங் மோர் ஃப்ரம் ஹிம். Top 6 finish for Chelsea நல்லதா? Like considering where they finished last season, 7th முடிச்சாங்க, 6th முடிச்சாங்க. பட் யுனைடெட் FA Cup win பண்ணனால they went into the Europa League. So top 6 finish again, அது ஒரு இம்ப்ரூவ்மென்ட் மாதிரி எனக்கு தெரியல. பட் how do you see the 6th finish பண்ணாங்கன்னா? ஏன்னா பாச்சிட்டினோ 6th finish பண்ணாப்ல. கேட்டா அவங்க வந்து 6th or 7th தான் முடிப்பாங்க கண்டிப்பா. 5ல முடிக்க மாட்டாங்க. பட் தெரியல, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ அவ்வளவு ரிசல்ட்ஸ் அப்படியே பயங்கரமா வந்தானே, அவங்கள டைட்டில் சேலஞ்சர்ஸ் டாப் 4 டாப் 3 டாப் 2 எல்லாம் சொன்னோம். இப்ப மறுபடியும் பார்த்தா 6th 7th அளவுக்கு போயிட்டானுங்க. அப்படி ஒரு ஹைல ஆரம்பிச்சு இப்படி நீங்க முடிச்சது அது எப்படி அவங்களுக்கு இம்ப்ரூவ்? ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்ல ஐ திங்க் தே வர் 3 points away from the table top. ஓகேவா? now they are 21 below. மான்குட்டி மாதிரி துள்ளி குச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். லைக் அப்படி ஒரு ஹைல ஆரம்பிச்சு டைட்டில் சேலஞ்ச் பண்ணி டாப் 4 போய் இப்ப டாப் 4ல இருந்து நீ 6th 7th முடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அது இம்ப்ரூவ்மெண்டா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்க, அவ்வளவு பிளேயர்ஸ் உள்ள இறக்கிருக்க, 7-8 இயர்ஸ் இது போட்டிருக்க, 2 ஸ்குவாட் ஆடி இருக்க, உனக்கு இன்ஜுரிஸ் கம்மியா இருந்திருக்கணும், எல்லாமே இருந்திருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ரியலிஸ்டிக்கல் ஹோப் வந்து இது யூரோப் இதுதான் இருக்கணும், கான்ஃபரன்ஸ் லீக் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து 5 will go to the Champions League. 5th 99% confirmed to the Champions League நம்மள இல்ல. So top 4 மட்டும் இல்ல, we get an extra place நினைக்கிறேன் இந்த சீசன் to make the Champions League. So Chelsea Champions League இப்போதைக்கு 5th இருக்காங்க. நியூகாசல், போர்ன்மத் எல்லாமே கீழே கொஞ்சம் ஒவ்வொரு பாயிண்ட் கேப்ல தான் இருக்கு. ஏன்னா ஆர்சனல் ஆர் 54, ஓகே, ஆஸ்டன் வில்லா ஆர் 42. So Arsenal are closer to 10th than they are to the top. ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க வேற காலை வாரிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் ப்ரோ நல்லா மும்முரமா கட்டானா டக்குன்னு ஒரு ஸ்டார்ட்டை இழுத்து விட்டேன். பட் அதர் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எவர்டன் மறுபடியும் டிராப் பண்ணிட்டாங்கடா. இந்த வாரமும் வந்துட்டு they drew with Brentford. Wolves வந்து தோத்துட்டாங்க அகைன்ஸ்ட் ஃபுல்லம். பிரைட்டன் செம வின் அகைன்ஸ்ட் போர்ன்மத். அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் செம வின் அகைன்ஸ்ட் வில்லா. நடுவுல வந்துச்சே உனை எமரி should be back to Arsenal அப்படி இப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லு. நாங்க யாரும் சொல்ல, நீங்க தான் உங்க வன்மத்தை சொல்லிருக்கீங்க. இந்த ஆர்டெட்டா அவுட் கும்பல் யாராவது சொல்லிருப்பாங்க. வேற எவனுக்கு ஆர்டெட்டா வேணுமோ அவன் தான் இந்த மாதிரி யாராவது சொல்லிருப்பான். நாங்களாம் இப்ப வந்து 9th என்னமோ இருக்கானுங்களாமா, வில்லா வந்து 10th. ஏன்னா அவனுங்களும் நிறைய சைனிங் பண்ணிருக்கானுங்க, நிறைய பணம் செலவு பண்ணிருக்கானுங்க இந்த சீசனுக்கு. ஸ்டார்ட்ல இவனுங்களும் வந்து டாப் 4 டாப் 5ல இருந்தானுங்க, அப்படியே விழுந்தானுங்க, எந்திரிக்கவே இல்ல, இன்னும் அதே 10th இருக்கானுங்க. பட் எவர்டன் எனக்கு தெரிஞ்சு லைக் ரெலகேஷன் ஜோன்ல இருந்து பட்டுன்னு மேல வந்து ரெலகேஷன் ஜோன்ல இருந்து 16 பாயிண்ட் மேல இருக்காங்க. சோ கண்டிப்பா யுனைட்டடோட 1 பாயிண்ட் தான் கீழ இருக்கானுங்க. இவங்க கண்டிப்பா ரெலகேட் ஆக மாட்டானுங்க. வேற லெவல் அந்த இவன் மேனேஜர் அவள்தான் ரெலகேஷன் ஜோன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டானுங்க. கடைசி நிறைய மேட்சஸ் வந்து 2 வின் 3 டிரா எடுத்திருக்கானுங்க. லைக் லூஸே இல்ல. சோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எவர்டன். லாஸ்ட் 6 கேம்ஸா வந்து அவங்களுக்கு லாஸே இல்ல. டேவிட் மாய்ஸ் என்ன வந்து தோக்கல, எந்த கேமே தோக்கல அவன் வந்ததுல இருந்து. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் தி ரெலகேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட். இப்ஸ்விச் டவுன், லெஸ்டர் அண்ட் சவுத்ஹாம்ப்டன். அது வந்து டவுட்டே இல்லை, அவங்க வந்து ரெலிகேட் ஆகிறது வந்து ஆல் பட் கன்ஃபர்ம்ட் இப்போதைக்கு. தேங்க்யூ சோ மச் ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தவங்க உங்களுடைய காமெண்ட்ஸை வைங்க. 5 நிமிஷமா ஆர்சனல் அடிச்சடிச்சு எனக்கு வலிக்குது. இதுக்கு மேல நீங்களாச்சும் சூடு சோரணை இருந்தா உங்க மேனேஜரை கேளுங்களா, எங்கிட்ட வந்துட்டு முட்டு கொடுக்காதீங்க. சரி வீடியோ முடிங்க, அழுக வருது எனக்கு. நீங்க வேற